ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி டிப்ளமோ ஆர் ஐடிஐ லெவலுக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஓவராலாக இப்போ நம்ம அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இசிஇ ட்ரிபிள்இ சிஎஸ்சி ஐடி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க, என்ன கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்தடுத்தது அப்கமிங் வரக்கூடிய வீடியோவில் இசிஇ ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி போஸ்ட் என்ன, அதே மாதிரி சிஎஸ்சிஐடி ட்ரிபிள்இ, ஸோ அது செப்பரேட்டாக, அதே மாதிரி அதில் வந்து கேட்டகரி வைஸாக என்ன நம்பர் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நேற்றே அலர்ட் மெசேஜ் மாதிரி கொடுத்தாச்சு, நியூ போஸ்ட் ஒன்று ஆட் ஆகுது, அது நாளைக்கு வர நோட்டிஃபிகேஷனில் இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் நேற்றே கொடுத்ததுனால இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் கால் பண்ணியிருந்தீங்கம்மா, ஆனால் நான் எந்த காலுமே பிக் பண்ணலை, ஏன்னா நம்ம முதல்ல இதை அனலைஸ் பண்ணணும்ல நோட்டிஃபிகேஷனை. ஸோ அதனால் எல்லாமே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்ளை பண்ணுறதான டேட் வந்து இந்த மந்த்து 17th ஓப்பன் ஆகி நெக்ஸ்ட் மந்த்து 15th வந்து க்ளோஸ் ஆகுது. அப்புறம் வந்து அப்ளிகேஷன் விண்டோ வந்து உங்களுக்கு எப்போ அப்படின்னா 19th to 21st. ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டிப்ளமோக்கான எக்ஸாமும் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் நான் இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மொபைலாக இருக்கட்டும், இல்லை யூடியூபாக இருக்கட்டும், டெலகிராமாக இருக்கட்டும், இல்லை ஃபோன் கால்ஸாக இருக்கட்டும், கேட்கக்கூடிய நிறைய கொஷின்ஸ் என்ன அப்படின்னா, மேம் எக்ஸாம் வந்து எப்போ, எது டிஎன்பிஎஸ்சி நான் இன்டர்வியூ எக்ஸாம் எப்போ அப்படின்னு கேட்குறீங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் ஆனுவல் பிளானரில் வந்து அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டேட் வந்து August 3 காட்டுது. ஸோ அதை எடுத்து என்கிட்ட எப்படி ஷேர் பண்ணி கேட்குறீங்கன்னா, மேம் அப்போ டேட்டு கொடுத்துட்டாங்களா, August 3 ஆனுவல் பிளானரில் தான்மா August 3 இருக்குது. பட் இப்போ வரைக்குமே இவங்க நமக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வில் பி அனௌன்ஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுக்கான டேட் இன்னும் வரல. ஓகேங்களா? ஐ திங்க் எனக்கு செப்டம்பரில் தான் வருமா, இல்லை சொன்ன மாதிரி ஆகஸ்ட்டில் வருமாங்கிறது எனக்கு கிளியராக தெரியல. ஆனால் டேட் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணலைங்கிறத நான் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, அந்த வெப்சைட்டில் போகும்போது ஆகஸ்ட்டுங்கிற டேட்டை பார்த்துட்டு சில பேர் டேட் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி மார்னிங் கூட ஒரு கன்ஃபியூஷன், டேட் வந்துடுச்சா எங்கே எப்போ அப்படிங்கும் போது தான் அதை ஷேர் பண்ணும்போது பிளானரில் இருக்கிறத எடுத்து ஷேர் பண்ணுறீங்க. ஸோ பிளானரில் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க இப்போ கரண்ட்டாக என்ன ஃபேக்ட்னால இந்த மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. இங்கேயும் பாருங்கள், டிப்ளமோ எக்ஸாமுக்குமே அவங்க டேட் கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நேற்று வந்து பேப்பர் கட்டில் வந்து செப்டம்பர் மந்த் எக்ஸாம் இருக்கும் 20th அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் டேட் வரலாமா. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இன்னும் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் அந்த டேட்டுக்கு கொடுக்குறாங்களே தவிர டேட் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுறது தான். இப்போ ஒரு டேட் கொடுக்குறாங்கன்னா இதே மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஓகேங்களா? அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமலாம் ஜஸ்ட் வெப்சைட்டில் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். நான் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருங்க. டேட் வரும்போது என்னங்கிறத உங்களுக்கு இதுவுமே த்ரூ வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி நான் இன்டர்வியூவும் சரி, டிப்ளமோ போஸ்ட்டுக்கான எக்ஸாம் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. ஓகேங்களா? இதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது ஃபர்ஸ்ட் திங். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம டிப்ளமோவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய விஷயம், மேம் டிப்ளமோ நான் இசிஇ முடிச்சிருக்கேன்னா என்ன சிலபஸ் ஃபாலோ பண்ணணும்னு. ஆனால் இப்போ வரைக்கும் நான் சொன்ன விஷயம் என்னென்னா, அம்மா டிப்ளமோக்குன்னு அவங்க சிலபஸ் எதுவுமே கொடுக்கலப்பா, அப்படியே இருந்தாலும் அது ஓல்டு சிலபஸ் தான், பட் இப்போ கரண்ட்டாக கொடுக்கக்கூடிய அப்டேட் வச்சு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த விதத்தில் நீங்கள் டிப்ளமோ இசிஇ முடிச்சிருக்கீங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த 447 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம்ப்பா. ஓகேங்களா? எப்படி ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, பட் எனிவே ட்ரிபிள்இ ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு சிலபஸ் ஃபிக்ஸ்டு சிலபஸ் 446 அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி இசிஇ டிபார்ட்மெண்ட்டுக்கு 447 அப்படிங்கிறது ஃபிக்ஸட் சிலபஸ்னே நீங்கள் வச்சுக்கலாம். மேபி வேகன்சி ஐடிஐ வேகன்சியாக இருந்ததுன்னா சிலபஸ் வேரி ஆகுமே தவிர, டிப்ளமோ பேஸ்டுங்கிறது உங்களுக்கு மேக்ஸிமம் இதுக்கப்புறம் வரக்கூடிய டிப்ளமோ இசிஇக்கு வந்து டெஃபினட்டாக இந்த சிலபஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த சிலபஸே ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனில் போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு திங் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிலபஸ் கோடு கொடுத்துருக்காங்கப்பா. ஓகேங்களா? அதாவது எப்போதும் போல தான் நான் டெக்னிக்கல் பேப்பருக்கு வந்து
சப்ஜெக்ட் கோடு 501 அது வந்து ஒரு டேட்டில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ டிப்ளமோவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு பேப்பருக்கான சிலபஸ் சப்ஜெக்ட் கோடு என்னங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான சப்ஜெக்ட் பேப்பர் இது, அதுக்கான சிலபஸ் கோடு இது. ஓகேங்களா, இப்போ அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் திங் வந்து இதில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா இசிஇ, ட்ரிபிள்இ, சிஎஸ்சி, ஐடிக்கு என்னென்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம்லப்பா, அது என்னது ரேடியோ சூப்பர்வைசர் போஸ்ட், அதுதானே புதுசாக ஆட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன போஸ்ட் கோடு அப்படின்னா 1748ல் சொன்ன மாதிரியே பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் 14 வேகன்சி ஆட் பண்ணியிருக்காங்கப்பா. பே ஸ்கேல் வந்து உங்களுக்கு 11th பே ஸ்கேலில் 14 வேகன்சி. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு ரீசனபிள் வேகன்சி தான். ஸோ என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னா ரேடியோ சூப்பர்வைசருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு திங் யாராருக்கு எலிஜிபிள்னு பார்த்துட்டு நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். நீங்களே இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் கையில் வருது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை தான் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது அதர் தென் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எப்போதும் போல தான் நோட்டிஃபிகேஷனோட பேட்டர்னில் தான், அதாவது டிஎன்பிஎஸ்சி என்ன நோட்டிஃபிகேஷன் பேட்டர்னோ அதே பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா கேட்டகரி வைஸ் வந்து உங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான்ப்பா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஜென்ரல் கேட்டகரியில் தான் உங்களுக்கு வந்து 32, 34, சம் கோடுக்கு 37 இந்த மாதிரிலாம் அலாட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு திங் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான்ப்பா முக்கியமான விஷயம். இதில் இப்போ நமக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு வந்து 1748மா 1748 நீங்கள் இதிலே அப்படியே வந்தீங்க அப்படின்னா இதில் எங்கள் இசிக்கு எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தா இங்கே பாருங்களேன் 1748. ஸோ இது ரிலவெண்ட்டாக தான் இப்போ நிறைய என்கொயரி போகுது. என்னென்னா மேம் இன்ஜினியரிங் எலிஜிபிளா இல்லையா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ரேடியோ சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு 1748 போஸ்ட் கோடுக்கு யார் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இசிஇ டிப்ளமோ முடிச்சிருக்கணும். ஓகேங்களா, அதுவும் ரெகனைஸ்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதில் இந்த ஈக்குவலண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவலண்ட் மீன்ஸ் அதாவது டிப்ளமோக்குன்னு ஈக்குவலண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இன்ஜினியரிங்க்கு எனக்கு ஷோராக தெரியுமா, பட் டிப்ளமோவை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மட்டும்தான் ஈக்குவலண்ட்டாக வரும். பட் இது நான் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த கொஷினையும் கேட்டிருந்தீங்க மேம் ஈக்குவலண்ட்டுங்கிறத எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ இசிக்கு ஈக்குவலண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் தான் வரும். ட்ரிபிள்இஓ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோ வராது. பட் எனிவே என்னோட சைடில் ஒன் மோர் டைம் நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்கமிங் வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டிப்ளமோ இசிஇ முடிச்சிருக்கணும். அதை முடிச்சுட்டு நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் அப்ளை. ஓகேவா, ஆனால் டிப்ளமோ டிப்ளமோ இசிஇக்கான சர்டிஃபிகேட் வந்து உங்ககிட்ட இருக்கணும். அதை வச்சு தான் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. ஸோ 10th முடிச்சுட்டோ 12th முடிச்சுட்டோ டிப்ளமோ முடிச்சிருப்பாங்க, இசி டிபார்ட்மெண்ட் முடிச்சுட்டு அப்புறம் இன்ஜினியரிங் வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். மொத்தம் 14 வேகன்சி இருக்குது. ஓகேவா, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வேகன்சி 36. அடுத்தது எல்லாமே வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல், சிவில் இதுதான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்களேன்ப்பா 3622. இது ஏற்கனவே லாஸ்ட் இயர் நமக்கு என்னது ஜேடிஓ ஞாபகம் இருக்குங்களா, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக். ஓகேங்களா, இந்த போஸ்ட்டுக்கு லாஸ்ட் டைம் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போவும் உங்களுக்கு அதே போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் யாரெல்லாம் எலிஜிபிள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு அப்படியே கேட்டகரி வைஸே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று இன்ஜினியரிங்கு, இல்லைன்னா டிப்ளமோ, இல்லை அப்படின்னா அப்ரெண்டிஸ். ஓகேங்களா, பட் உங்களுக்கு அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, எங்கள் நம்ம 447 சிலபஸ் ரேடியோ சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு மஸ்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. டிப்ளமோ இசிஇ சர்டிஃபிகேட் மஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீ டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து டிப்ளமோங்கிறது கண்டிப்பாக வேணும்னு. பட் இங்கே எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு பிஇ ஆர் பிடெக் இருக்கலாம். அதில் என்ன டிபார்ட்மெண்ட்டுங்கிறத மெயினாக பார்த்துக்கோங்கப்பா. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் ட்ரிபிள்இ ஆர் இசி. ஓகேவா, அப்போ இசிஇ ட்ரிபிள்இ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 3 பேரும் எலிஜிபிள். அதே மாதிரி தான் டிப்ளமோக்கும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் எப்படியோ அதே மாதிரி தான்ப்பா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது லாஸ்ட் டைம் நம்ம எழுதின ஜேடிஓ ட்ரைனிங் ஆஃபீஸரு
எலக்ட்ரானிக் மெக்கானிக் போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பாருங்களேன் 3623. இப்போ இதுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்துடலாமா? வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ரேடியோ சூப்பர்வைசருக்கு வந்து உங்களுக்கு எத்தனை போஸ்ட் அப்படின்னா 14 வேகன்சி. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸருக்கு எலக்ட்ரானிக் மெக்கானிக்கு சிங்கிள் வேகன்சி தான். ஏன்னா லாஸ்ட் டைமும் சிங்கிள் டிஜிட் தான் வந்தது, இந்த டைமும் உங்களுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. யார் யார் எலிஜிபிள்? இசிஇ, ட்ரிபிள்இ, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலிஜிபிள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3623மா. ஓகேவா? இது யார் அப்படின்னா எலக்ட்ரீஷியன் ஜேடிஓ, அதாவது உங்களுக்கு ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர்லேயே எலக்ட்ரிஷியன் போஸ்ட்டுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா அதே மாதிரி பிஇ, பிடெக்கு, எலக்ட்ரிக்கல், ட்ரிபிள்இ, ஸோ 2 பேரும் அதே மாதிரி தான் உங்களுக்கு டிப்ளமோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், டிப்ளமோ கண்டிப்பாக முடிச்சிருக்கணுங்கிறதுல இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே யூ கேன் அப்ளை. லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணது தானே மேம் அப்படின்னு. பட் நியூவாக இந்த இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் புதுசாக அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் கிளாரிட்டி கொடுத்துட்றேன். ஸோ அங்கே வந்து இசிஇ ஸ்டூடெண்ட்டு ரேடியோ சூப்பர்வைசருக்கு டெஃபினட்டாக டிப்ளமோ இசிஇ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பட் இங்கே வந்து இன்ஜினியரிங்கில் நீங்கள் ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிஷியன் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வேகன்சி கொடுத்துருக்காங்கப்பா. எலக்ட்ரிஷியனுக்கு 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் திங் இது நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் 27. இது பாருங்கப்பா, இதுவும் நமக்கு என்னது லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தாங்க ஜேடிஓ இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் டெக்னாலஜி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ். இதுக்கு யார் எலிஜிபிள்மா? சிஎஸ்சிஐடி எலிஜிபிள்னு பார்த்தோமா, அதே தான் லாஸ்ட் டைம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான். அதாவது சிஎஸ்சி, ஐடி, இசிஇ இன்ஜினியரிங் ஆர் பிடெக் முடித்தவங்க, அப்படி இல்லாட்டி அதே டிப்ளமோவில் நீங்கள் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுவும் நமக்கு லாஸ்ட் டைம் வந்தது தான். இதுக்கான போஸ்ட் கோடு வந்து 3627. நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 2 வேகன்சிப்பா. ஸோ நம்ம ஐடிஐ இந்த ஜேடிஓ லெவலுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டிஜிட்டில் தான் வேகன்சி இருக்கும். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் வேகன்சி வந்து என்ன அப்படின்னா 3629. இதில் இங்கே பாருங்களேன், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேம் இது நமக்கு கிடையாதே மேம் அப்படின்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். 3629 அப்படிங்கிறத அதே ஜேடிஓ, இது நம்ம லாஸ்ட் டைம் வந்தது தான். இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்டு டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன், இது லாஸ்ட் டைம் வந்தது. இதில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ஜினியரிங்கில் நமக்கு இசிஇக்கோ, ட்ரிபிள்இக்கோ, சிஎஸ்சிக்கோ, ஐடிக்கோ யாருக்குமே கொடுக்கல. யார் கொடுத்துருக்காங்க? மேனுஃபேக்சரிங்க்கு, இண்டஸ்ட்ரியலுக்கு, மெக்கானிக்கலுக்கு, ப்ரொடக்ஷனுக்கு, மெக்கட்ரானிக்ஸுக்கு, ரோபோட்டிக்ஸுக்கு, அப்புறம் ஆட்டோமேஷனுக்கு. ஆனால் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அதர் தென் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னா எது மேனுஃபேக்சரிங்கு, மெக்கானிக்கலு, இண்டஸ்ட்ரியலு, ப்ரொடக்ஷனு, ஆட்டோமேஷனு, ரோபோட்டிக்ஸு இதெல்லாம் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த கோடுக்கு அப்ளை பண்ணலாம் 3629க்கு. இதை ஏன் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னா டிப்ளமோவில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஓகேவா அம்மா டிபார்ட்மெண்ட் இருக்குப்பா, இசின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, வெறுமனே எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. ஐ திங்க் அது ரெண்டுமே ஈக்குவலன்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டு டிப்ளமோவில் முடித்தவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் 3629க்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கான நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து உங்களுக்கு 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டிப்ளமோவை பொறுத்த வரைக்கும் இப்படி தான்ப்பா, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் சிலபஸ் கொடுத்து சிங்கிள் டிஜிட்டில் தான் வேகன்சி வரும். இது லாஸ்ட் டைம் எழுதினவங்களுக்கு இது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் இப்போ கரண்ட்டாக எழுதுகிறவங்க நீங்கள் இதுக்கு அடாப்ட் ஆகிக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஏன்னா இன்ஜினியரிங் மாதிரி நான் இன்டர்வியூ போஸ்ட் மாதிரி பல்க் வேகன்சியாக அந்த மாதிரி இதில் நம்ம டிப்ளமோவில் எதிர்பார்க்க முடியாது. இதில் இசிஇக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா ஒரு 447 அப்படிங்கிற சிலபஸ் கொடுத்ததே எனக்கு நான் ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன்ப்பா. ஏன்னா இது வரைக்கும் இசிக்கு வேகன்சியும் வராது, அதுக்கான சிலபஸும் ப்ராப்பராக இருக்காது. பட் இதுக்கப்புறம் அடுத்தடுத்தது அப்கமிங் வேகன்சி வருதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 447 சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே அதர் டிபார்ட்மெண்ட்ப்பா. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது பாருங்கள், அடுத்தது ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஒயர்மேன் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு. இதுக்கு யார் எலிஜிபிள்னா பிஇ, பிடெக்கு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் ட்ரிபிள்இ. ஓகேங்களா? இவங்க எலிஜிபிள். அப்படி இல்லாட்டி அதே மாதிரி அவங்க டிப்ளமோவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எலக்ட்ரிக்கல் ஆர் ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் டிப்ளமோவில் முடிச்சிருக்கலாம். ஸோ இன்ஜினியரிங் முடித்தவங்க இது யாருக்கு அப்படின்னா எஸ்பெஷலி ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டுக்குப்பா. ஓகேங்களா? ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான போஸ்ட் இது. இதில் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்கப்பா. சாரி ஒயர்மேனா 15 வேகன்சி.
ஆமாம், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸருக்கு வந்து ஒயர்மேனுக்கு வந்து EEE டிபார்ட்மெண்ட்டுக்கு 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 3636 மிஸ் பண்ணியிருக்கேனா, ஒரு நிமிஷம். 3636 இது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன். ஜஸ்ட் அ மினிட்மா. இங்கே இருக்குது பாருங்கள். இது ஒரு இதை மிஸ் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா JTO லெவலு. ஸோ இது என்ன இது அப்படின்னா போஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன். இதில் யாருன்னா இன்ஜினியரிங்கு சொல்லும் போது உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணி சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குரிய வேகன்சியை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஈஸிக்கு இவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சி நீங்கள் எலிஜிபிள்ப்பா, கேட்டகரி வைஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா எல்லாத்தையும் இதில் போட்டு திணிக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஜென்ரலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கோடுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான்ப்பா. இந்த ஒரு இதுக்காக தான் நான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல், மெக்கானிக்கல், ஆட்டோமேஷனு, ஸோ இதுதான் வந்து மெக்கட்ரானிக்ஸ் இது தான் வந்திருக்கு. ஆனால் டிப்ளமோவில் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இன்னும் ஒரே ஒரு கோடு இருக்குப்பா. நெக்ஸ்ட்டு 3648 சொல்லிட்டேன்ல. ஒயர்மேனில் 15 வேகன்சிமா, EEEக்கு ஒரு ரீசனபிள் வேகன்சி தான். அதுக்கப்புறம் 3782 இது என்ன போஸ்ட் அப்படின்னா ஏரோநாட்டிக்கல். இதில் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 8182 இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து டெக்னீஷியன் பவர் எலக்ட்ரானிக் சிஸ்டம். ஸோ பவர் எலக்ட்ரானிக் சிஸ்டம்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யார் அப்படின்னா ECE. இங்கே பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். அப்போ இது ஒன்லி ஃபார் ECக்குப்பா. ஓகேங்களா? உங்களுக்கு யார் அப்படின்னா டிப்ளமோவில் எலக்ட்ரானிக்ஸ், அதே மாதிரி என்ன டிபார்ட்மெண்ட் சொன்னாங்களோ இன்ஜினியரிங்க்கு அதே தான். அப்போ நான் இன்னும் சொல்லணும் அப்படின்னா ECE ஸ்டூடெண்ட்ஸுக்கான போஸ்ட் இது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு வேக்கன்சிப்பா, அவ்வளோதான். இவ்வளோ வேக்கன்சி தான் ஓவராலாக CSE, IT, ECE, EEEக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை மறுபடியும் ஒரு கிளான்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது உங்களுக்கு விஷனுக்கான டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் திங் வந்து இதெல்லாம் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு நிமிஷமா. அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு என்ன அப்படின்னா நான் டெக்னிக்கலு ப்ளஸ் டெக்னிக்கலு. நான் டெக்னிக்கல் ஒரு டேட்டில் எழுதுகிற மாதிரி இருக்கும். டெக்னிக்கலுக்கு பாருங்கள் 200 கொஷின்ஸு 3 மணி நேரம். ஒரு கொஷினுக்கு வந்து என்னது ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 300 மார்க். இது வந்து எக்ஸாம் பேட்டர்ன். அதே மாதிரி நான் டெக்னிக்கலில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருக்கும். 100 கொஷின் 150 மார்க்குக்கு. இதுவும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 3 மணி நேரம் எழுதுவீங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஷின் இருக்கும், ஆப்டிடியூட் வந்து 25 கொஷின் இருக்கும். ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க். ஓகேங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் உங்கள் TNPSC பிளானர் படி தான். நெக்ஸ்ட்டு வந்து இது முக்கியமான விஷயம்ப்பா. ஓகேவா? இப்போ நம்ம போஸ்ட் கோடு சொன்னோம்ல, அதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய சிலபஸ். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம என்ன சொன்ன, ரேடியோ சூப்பர்வைசர் அப்படிங்கிற போஸ்ட் கோடு 1748 இருக்குல்ல, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா யூ ஹாவ் டு ஸ்டடி 447 சிலபஸ். ஓகேங்களா? அதே மாதிரி 3622ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 3622 பார்த்தோம்ல, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், அதுக்கான சிலபஸ் வந்து 535. லாஸ்ட் டைமும் இதுதான் இருந்தது, இப்போவும் அதை தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து 3623. இது வந்து எலக்ட்ரிஷியன் EEE டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு சொன்னோம்ல, அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய சிலபஸ் வந்து 438 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது 3627 இங்கே இருக்குது பாருங்கள். இதுவும் 537 லாஸ்ட் டைம் கொடுத்த சேம் சிலபஸ். ஸோ லாஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணவங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் சிங்கிள் டிஜிட் வேகன்சி அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் கேட்டகரி வைஸ் உள்ளே போகணும், இல்லைனா ஹை ஸ்கோரில் உள்ளே போகணும். அதையும் நான் கிளியராக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து
5th 7th ரேங்க் வந்தவங்க எல்லாமே கூட கிளியர் பண்ணுறது வந்து பாசிபிள் கம்மியாக தான் இருந்தது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதிலலாம் நம்பர் ஆஃப் வேகன்சி ரொம்ப கம்மி இல்லைம்மா, அதுக்காக சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது 3629 எங்கப்பா அது, இங்கே இருக்குது பாருங்கள். 3629க்கு ஃபாலோ பண்ணக்கூடிய சிலபஸ் வந்து 538. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், ஒவ்வொரு கோடுக்கும் ஒவ்வொரு சிலபஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் இது என்னால், ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி படிச்சிருப்பீங்க. டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் வந்திருப்பீங்க, இல்லை டிப்ளமோவில் ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. ஸோ முதல்ல இந்த கோடுக்கே என்னால் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் அதுக்கான சிலபஸ் என்னங்கிறத கண்டிப்பாக கோத்ரூ பண்ணணும்ப்பா. ஓகேங்களா? 29 அப்புறம் 3636 3636க்கு வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் வந்து 543. இதெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க, நோட்டிஃபிகேஷனுக்கு பின்னாடி ஜஸ்ட்டு ஃபைண்டுன்னு போட்டு 543 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான சிலபஸ் வந்துடும். அதுக்கு அடுத்தது 3648 வந்து அதுக்கான சிலபஸ் கோடு வந்து 550. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து உண்மையாகவே சொல்லணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் அதிக வேகன்சி வந்து உங்களுக்கு இசிக்கு நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்க, சிஎஸ்சி ஐடிக்கு கம்மியான வேகன்சி தான் இருக்குது. 3782வா, 3782 இங்கே இருக்குது பாருங்கள். 616 சிலபஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் காமிச்சிடுறேன்ப்பா. சிலபஸ் வந்து 447 சிலபஸ் என்னங்கிறது, ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் டிப்ளமோவில் இசிஇ படித்தவங்க தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் டிப்ளமோ இசிஇ படித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னே சொல்லலாம். மொத்தம் 14 வேகன்சியில். ஸோ இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிலபஸ் இது வந்து 447க்கான சிலபஸ். ரிமைனிங் இருக்கக்கூடியது லாஸ்ட் டைமே ஓரளவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது தான். பட் இந்த சிலபஸ் புதுசாக இப்போ இசிஇக்காக கொடுத்துருக்காங்க. அதனால் நான் டெஃபினட்டாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு யூனிட் இடிசி. இது நீங்கள் எல்லா எக்ஸாமுக்குமே இது இல்லாத சப்ஜெக்ட்டும் கிடையாது, சிலபஸும் கிடையாது. ஸோ இடிசி கொடுத்துருக்காங்க. சூப்பர், கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுக்கு அடுத்தது எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். அப்படின்னா என்னென்னா இது வந்து ட்ரிபிள்இக்கான பேப்பர்ஸ்ப்பா. ஓகேங்களா? ஆனால் இப்போ இசிஇ ஸ்டூடெண்ட்டுமே ஃபஸ்ட் இயரில் நம்ம இசியுமே படிக்கிறோம். அது என்ன பேப்பர்னா சர்க்யூட் தியரி பேப்பர் இருக்கும், மிஷின் பேப்பர் இருக்கும், அப்புறம் எம்என்ஐ பேப்பர் இருக்கும். இதெல்லாம் கம்பைன் பண்ணது தான் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஐ திங்க் இந்த பேப்பர் வந்து டிப்ளமோவில் இந்த பேப்பர் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதனால் உங்களுக்கு கரெக்டாக அதை வச்சுருக்காங்க. அடுத்தது இது எல்லாமே டிப்ளமோவில் படித்த பேப்பர்ஸை தான் சிலபஸாக மேக் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்க ஃபிக்ஸும் பண்ணியிருக்காங்க. டிப்ளமோ இசிஇ முடித்தவங்க தான் இது அப்ளை பண்ண முடியும். அடுத்து யூனிட் 3 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு என்ன அப்படின்னா ப்ரோக்ராமிங் பேஸ்டு. ஏன்னா இப்போ நம்ம இன்ஜினியரிங் படிக்கும் போதே சிஎஸ்சி பேப்பர்லாம் படிச்சிருக்கோம்லப்பா, டேட்டா ஸ்ட்ரக்சரு இந்த மாதிரி படிச்சிருக்கோம்ல. அதே மாதிரி டிப்ளமோவில் நீங்கள் சிஎஸ்சியும் படிச்சிருப்பீங்கல்ல, அதனால் அந்த பேப்பரை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரோக்ராமிங் இன் சி ரிலவெண்ட்டாக இருக்குது. கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சர்வீசிங் அண்ட் நெட்வொர்க்கிங்கு. ஓகே, அதுக்கு அடுத்தது இது 3rd யூனிட்டில் 2 தான்ப்பா. ஓகேங்களா? சிஎஸ்சி பேஸ்டு கொடுத்துருக்காங்க. 4th யூனிட் வந்து இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ். இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது ஐ திங்க் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் கான்செப்ட் ஓரியன்ட். ஆமாம், கன்வெர்ட்டர்ஸ், இன்வெர்ட்டர்ஸ், எஸ்எம்பிஎஸ்ஸோ இந்த பேப்பர் எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க டிப்ளமோவில். இதில் என்ன ஒரு ஹைலைட்னா கொஷின்ஸ் பாருங்கள், ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அதாவது மெயின் பேப்பர்ஸ்க்கு வந்து வெயிட்டேஜ் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இடிசிக்கு 20 கொஷின், ஏன்னா பேப்பர் அது வந்து வெயிட்டேஜ் அதிகம். ஸோ அதுக்கு 20 கொஷின். அடுத்த 2வது யூனிட் வந்து வெறும் ட்ரிபிள்இ பேப்பருங்கிறதுனால ஜஸ்ட் 10 கொஷின் தான். 3வது இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 20 கொஷின். ரெண்டும் கிட்டத்தட்ட ப்ரோக்ராமிங் மாதிரி. ஸோ அதனால் அதுக்கு ஒரு 20 கொஷின். இது வந்து இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸுங்கிறது சின்ன யூனிட்டுங்கிறதுனால 10 கொஷின் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்கம்மா. அதுக்கு அடுத்தது அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். இது வந்து இன்ஜினியரிங்லேயும் படிப்பீங்க, இது ஒரு ஃபெமிலியர் பேப்பர் தான். ஸோ அதுலேயுமே செலக்டட் டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு 20 கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஏன்னா ஈஸினாலே கம்யூனிகேஷன் தானேப்பா, அதனால் சூப்பராக 40 கொஷின்ப்பா. இந்த கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்லேயும் என்னென்ன அப்படின்னா நமக்கு இந்த ஆண்டனா, அது அப்புறம் வந்து கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கு, சேட்டலைட் கம்யூனிகேஷன், ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனு, மொபைலு, அதில் இருக்கக்கூடிய டாப்பிக்லாம் நான் சொல்கிறது இன்ஜினியரிங்க்கு சொல்கிறேன்ப்பா. நீங்கள் வந்து டிப்ளமோ இசியில் இந்த பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் கம்பைன் பண்ணி படிச்சிருப்பீங்க. அதாவது இதை டாபிக் வைஸாகவே கூட படிச்சிருக்கலாம். ஆனால் பாருங்கள் 40 கொஷின் இதுலேருந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ கம்யூனிகேஷன் தான் இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால அழகாக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சிஸ்டம். கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு
அதாவது இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிப்போம். பட் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெண்டையும் ஸ்ப்ளிட் அப் பண்ணி அனலாக் டிஜிட்டல் கம்யூனிகேஷனுக்கு 40. ஆமாப்பா, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேப்பர் தானே. அனலாக்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்துடும்ல, அது என்னது மாடுலேஷன் இதெல்லாமே வரும். டிஜிட்டல் கம்யூனிகேஷனில் உங்களுக்கு ஆனால் இன்ஜினியரிங்கில் இருக்கிற மாதிரி இல்லைப்பா. உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலு, சேட்டலைட் கம்யூனிகேஷன் அதெல்லாம் இதில் இது மல்டிபிள் அக்சஸ் டெக்னிக் அதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் பேப்பர். 40 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக 8th யூனிட் மைக்ரோ பரவாயில்ல, வெறும் மைக்ரோ கண்ட்ரோலர் தான் கொடுத்துருக்காங்க, ப்ராசஸர் கொடுக்கல. மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக A to Z படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 9th யூனிட் வந்து இதுமா VLSI. ஸோ அதில் வெறுமன 10 கொஷின். மைக்ரோ கண்ட்ரோலருங்கிறதுனா அதுலேயும் வெறுமன 10 கொஷின். ஃபைனலாக எம்படட் சிஸ்டம், அதுக்கு ஒரு 20 கொஷின். எனக்கு இது வந்து டிப்ளமோ சிலபஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்களாங்கிறது எனக்கு ஷோராக தெரியாது. பட் என்ன அப்படின்னா இன்ஜினியரிங்கில் இதெல்லாமே நம்ம படித்தது தான். ஆனால் உங்கள் டிப்ளமோ சிலபஸ் பேஸ் பண்ணி 447 சிலபஸ் வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒன்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் இதுக்கப்புறம் அப்கமிங் இந்த போஸ்ட் இந்த ரேடியோ சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்குமே இதே சிலபஸாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி டிப்ளமோ வேகன்சிக்கான சிலபஸும் இதுதான் இருக்கலாம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் இதுக்கப்புறம் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாமா? அதர் தென் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாதது என்னென்னா, கேட்டகரி வைஸாக எக்ஸ்பிளைன் பண்ணலப்பா. அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இப்போ 14 வேகன்சின்னு கொடுத்துருக்கேன்னா கேட்டகரி வைஸ் அவங்க எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஜென்ரலில் எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா அது உங்களுக்கு பர்சனலாக யூஸ் ஆகும்ல எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணாலும். அதனால் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.